ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து பூரணத்துக்கு கடலப்பருப்பு வேக வச்சுருக்கேன். கடலப்பருப்பு வெந்த பிறகு அதை நல்லா வந்து இந்த போல் ஸ்ட்ரெயினரில் கொட்டி நல்லா தண்ணியெல்லாம் வடிய விட்டு நல்லா ஆறிடணும். ஆறின பிறகு இது வந்து பூரணம் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அதே போல் சுண்டலுக்கு வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு சுண்டல் தான் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு ரொம்ப குழைவாக வேக வந்துடக்கூடாது, கொஞ்சம் விரையாக இருக்கணும். பட் வந்து அது வெந்திருக்கணும். அந்தளவுக்கு அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு உப்பு வந்து இப்போ சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு தேங்காய் துருவி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடும். அதே போல் இங்கே கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. பூரணம் ரெடி. பூரணம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதோட தேங்காய் துருவல், வெல்லம், ஏலக்காய் பொடி பண்ணது, கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னாக்கா அவங்க பூரணமாக வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை வந்து இதை போல் இலையில பண்ண போகிறேன். இது வந்து பூவரச இலை வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. பூவரச இலை வந்து இப்போ எல்லா இடங்கள்லையும் கிடைக்குதான்னு சொன்னாக்கா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல இந்த மரம்லாம் இல்லை. ஒரு சில மரங்கள்லாம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அந்த வகையில் இந்த பூவரச மரமும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்னால் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். பட் வந்து இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ரேராக தான் இதை பார்க்க முடியுது. இந்த இலையில தட்டும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து கொழுக்கட்டை தட்டிடலாம். நம்ம ரவுண்ட் ஷேப்லாம் பண்ணோம் அப்படிங்கிறலாம் கிடையாது. அந்த இலையோட சைஸு கொஞ்சம் வந்து இலை மட்டும் பெரிய சைஸாக இருந்தது அப்படி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இலை அளவுக்கு நம்ம மாவு வந்து தட்டிட்டு நம்ம பூரணத்தை வச்சுட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டலை அப்படின்னு சொன்னாக்கா நல்ல அழுத்தம் கொடுத்து ஒட்டணும். அந்த மாவு கொஞ்சம் திக்காக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ஒட்டுறதுக்கு இதுவாக இருக்கும். கொஞ்சம் நம்ம அழுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாவு கொஞ்சம் மெலிசாகி நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி எடுத்து பார்க்காதீங்க, நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து பார்த்தேன். அடுத்து விநாயகருக்கு ரொம்ப ஃபேவரட்டான மோதகமும் ரெடி பண்ணிட்டேன். அது வந்து மோல்டு இல்லை, கையால் தான் பண்ணியிருக்கிறேன். கையால் பண்ணாலே ரொம்ப அழகாக தான் வரும். நம்ம கிண்ணம் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதில் பூரணத்தை வச்சுட்டு நம்ம மேலே வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மோமோஸ்லாம் ரெடி பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சுண்டலும் ரெடி. நம்ம எல்லாமே வச்சு விநாயகருக்கு படைச்சிடலாம். இப்போ எல்லாமே வந்து நல்லா வந்து சூப்பராக வந்திருக்குது பார்க்குறதுக்கு. கொழுக்கட்டையும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. மாவு வந்து வீட்டிலே அரைச்ச மாவு தான். இப்போ வந்து சூப்பராக வச்சு சாமி கும்பிட்டாச்சு. விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற போது இப்போ பொதுவாக வீட்டில் வந்து இந்த விநாயகர் வாங்கி வச்சு எல்லோரும் படைப்பாங்கள்ல, அதாவது களிமண்ணில் செஞ்ச விநாயகர், அதை நான் சொல்கிறேன். அதை வந்து நம்ம வாங்கி வச்சு படைக்கிறதுல ஒரு ரீசன் இருக்குது அப்படி சொல்லி ரீசெண்டாக படித்தேன். அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் மதியம் சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் போல் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். அந்த கோயில் தான் இது. இப்போ அந்த விநாயகரில் அந்த கோயிலே பார்த்திங்கனாக்கா விநாயகர் வந்து சிலை இது போல் வச்சுருந்தாங்க. இது வந்து நைட்டு ஊர்வலம் வரும். வாசல்களை எல்லாம் தீபாராதனைலாம் பண்ணுவாங்க. அது போல் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ இந்த விநாயகர் அந்த சிலையை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கனாக்கா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து ஆற்றுலையோ குளத்துலையோ கரைச்சி விடுவாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஆற்றுல வந்து தண்ணி அதிகமாக வரும். அப்போ அந்த தண்ணி அதிகமாக வரும்போது அதில் வந்து மண் வந்து அடிச்சிருக்குமா, அதாவது மண் அரிப்பை ஏற்படுத்தும் அது வந்து ஆற்றுல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மண் அரிப்பு ஏற்படுறதுனால அந்த ஆற்றோட நீர்மட்டம் வந்து குறையுமா. அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த களிமண்ணில் செஞ்சக்கூடிய அந்த விநாயகரை அதில் கரைக்கும் போது அதனோட நீர்மட்டம் வந்து உயரும், அந்த மண் அரிப்பையும் தடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரீசெண்டாக ஒரு பதிவு வந்து பார்த்தேன். அது வந்து ஒரு ரீசனபிளாக இருந்த மாதிரி இருந்தது. இதுக்கு பல காரணம் கூட இருக்கலாம். இந்த கருத்து நியாயமாகப்பட்டதுனால நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.